கருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரத்தின் கிரிகளை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போதும் கேட்கும் போது எத்தனைய பேருடைய இருதயம் பூரிக்கிறது, எத்தனைய பேருடைய கண்கள் தெளிவடைகிறது. சில வேளைகளில் நாம் வேதத்தை ஒரு கதை புத்தகம் போல நம்ம படிக்கிறோமா, இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தைகளை ஏதோ ஒரு கதை மாதிரி கேட்டுக்கொண்டு போகிறோமா? தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தை பூரிக்கட்டும். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய கண்களை திறக்கட்டும். சங்கீதக்காரனாகிய தேவனுடைய மனிதன் சொல்கிறான், தேவனே, உம்முடைய வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது, உம்முடைய வேதத்தை நான் தியானிக்கும் போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதும், நீங்கள் வாசிக்கும் போதும், அதை தியானிக்கும் போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை அறிய முடியாதபடிக்கு சாத்தானானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிசாசு அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நான் ஒரு காலத்துல பாரம்பரியமான கத்தோலிக்க மார்க்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த போது என்னுடைய வீட்டில் வேதாகமம் வீட்டில் இருந்தது. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நான் வாசித்தது உண்டுதான். ஆனாலும் இந்த வேத வார்த்தை என் கண்களுக்கு மறைவானதாகவே இருந்தது. தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு என்னுடைய வாழ்க்கையில இருக்கவே இல்லை. ஏனென்றால் சாத்தானானவன் என்னுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் தியானித்து பார்த்தீர்களா இருந்தால், மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியானது அவிசுவாசிகளாய் அவருடைய இருதயத்தில் பிரகாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது சாத்தானானவன், அவருடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். அப்படித்தான் நான் குருடனாயிருந்தேன். ஏனென்றால் தேவனுடைய கற்பனை எனக்கு தெரியும். எங்களுடைய வார்த்தையில 10 கட்டளைகள் இருக்கிறது. அந்த 10 கட்டளைகளில எனக்கு 1வது கட்டளை எனக்கு நன்றாக அப்போதே தெரியும். சிறுவயது தொடங்கி தெரியும். என்ன? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தரை அன்றி வேறு ஒரு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அவர் சொல்லுகிறார், சர்வேஸ்வரனாகிய உன் தேவன் கர்த்தர். அந்த சர்வேஸ்வரனாகிய தேவனை தவிர, வானத்திலும் பூமியிலும் மேலான தேவனை தவிர நீ ஒரு தேவர்களை உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை சேவிக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனாலும் நான் தேவனை அறியாதவனாக விக்கிரகங்களையே நான் வணங்கி அங்கே சிலைகளையே நான் ஆராதித்து கொண்டு வந்தேன். இயேசுவை வணங்குவதற்கு பதிலாக பரிசுத்தவான்களை நான் வணங்கி கொண்டிருந்தேன். இயேசுவை வணங்குவதற்கு பதிலாக அங்கே நான் விக்கிரகங்களையே சேவித்து கொண்டு வந்தேன். நான் அப்பொழுது சொல்வேன், நான் குருட்டு கத்தோலிக்கனாய் வாழ்ந்தேன். எனக்கு 2 மாமிச கண்கள் இருந்தது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாய் இருந்தது. வேதத்தை என் கையில வைத்திருந்தாலும் வேத வார்த்தை அறியாதவனாக, தேவனை அறியாதவனாக நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்படித்தான் அன்றைக்கு சீசர்கள் வாழ்வில் இருந்தது. இயேசு அவர்களோடு தான் நடந்து சென்றார். அங்கே அவர் பல மைல் தூரம், கிட்டத்தட்ட 7-8 மைல் தூரம் அவர் நடந்து போகிறார். ஆனால் தேவன் தான், இயேசுதான் அவர்களோடு நடந்து வருகிறார். இயேசுதான் தன்னோடு பேசி வருகிறார் என்பதை அன்றைக்கு அறியாதபடிக்கு சீசருடைய கண்களும் குருடாயிருந்தது. நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அங்கே மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் தேவன் எங்களோடு கூட இடைப்படுகிறார். தேவனுடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படுகிறது. ஆனால் எங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறதா? அதனால்தான் இயேசு அவர்களுடைய கண்களை திறந்தார். இன்னைக்கு நம்முடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நாங்களும் ஜெபிக்க வேண்டும். வேதத்தை எடுத்த உடனே நாம் சொல்லணும், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளத்தக்கதாய், உம்முடைய வசனத்தை கண்டுகொள்ளத்தக்கதாய் என் கண்களை திறந்தள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவரிடத்தில் அவருடைய வல்லமை அறிந்து கொள்ளத்தக்கதாய், ஆண்டவரே என் கண்களை திறந்தள்ளும் என்று கேளுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்க என் காதுகளை திறந்தள்ளும் என்று கேளுங்கள். ஆகவே நான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய
கண்களை திறப்பாராக, உங்கள் இருதயங்களை திறப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சிலவளை இன்னும் தேவனை அறியாதவளாய், தேவ வார்த்தையின் ஆழத்தை அறியாதவளாய் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களையும் திறக்கட்டும். தகப்பனே, இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்மை அறியாமல், நீதான் கர்த்தரென்று அறியாமல் எத்தனையோ வீணான தேவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தையை அறியாததினால் நான் ஒரு காலத்திலே ஆண்டவரே சுவாமி விக்கிரகங்களை சேவித்து கொண்டு வந்தேன். பரிசுத்தவான்களை தெய்வம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். மனுஷர்களை நாங்கள் நம்பி சேவித்தோம். ஆனால் தேவனே, கண்களை திறந்தவர். இன்றைக்கு ஒவ்வொருடைய மன கண்களையும் கர்த்தர் திறப்பீரா. வேதத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு, சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய மன கண்கள் திறக்கப்படும்படி, பிரகாசமான மனக்கண்கள் கொடுக்கப்படும்படி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமெருமையானவர்கள். உங்கள் கண்களையும் தேவன் திறப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.